வணக்கம் நண்பர்களே. சமீபத்தில் நான் ஒரு சின்ன வீடியோ பதிவு பார்த்தேன். அதை பற்றின ஒரு சிறு விஷயத்தை தான் உங்களோட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். நம்ம தமிழ்நாட்டில் வள்ளி திருமண நாடகங்கள்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதில் நாரதராக நடிக்கிறவங்க எல்லாருமே சில நேரங்களில் நல்ல அறிவுரை, நல்ல மெசேஜஸ்லாம் கொடுப்பாங்க. அப்படியான ஒரு வீடியோ பதிவை தான் நான் பார்த்தேன். அதில் கூமுட்டை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு நாரதர் பேசியிருந்தார். ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டேன்னா, கோழி ஒரு கூட்டிலே சேவல் ஒரு கூட்டிலேன்னு அந்த காலத்தில் பாட்டு எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பாடல்கள் இப்போ எழுத முடியுமான்னா ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா இப்போ நாட்டு சேவலும் கிடையாது, கோழியும் அதிகமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த நாட்டு கோழியும் நாட்டு சேவலும் சேர்ந்ததான் முட்டைகள் வரும். ஸோ அந்த காலத்தில் இப்போ கூட நிறைய இடங்கள்ல என்ன பண்ணுறாங்க, வில்லேஜில் முட்டையை அவையும் வைப்பாங்க. அவையன்னா குஞ்சு பொறிக்க வைக்கிறதுக்காண்டி ஒரு 20 முட்டை வைப்பாங்க. 20 முட்டை வச்சாங்கன்னா அதில் 15 முட்டை பொரிக்கும், 5 முட்டை பொரிக்காது. இந்த பொரிக்காத முட்டைகள் எல்லாமே தூக்கி தூர போட்டுருவாங்க. அதுக்கு பேர் கூமுட்டைன்னு பேர். இந்த கூமுட்டைகள் அதிகமாக இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்குதான்னா கண்டிப்பாக இருக்குது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொரிக்காத அந்த குஞ்சு பொரிக்காத முட்டைக்கு பேர் கூமுட்டைகள். இந்த இப்போ இன்னைக்கு பிராய்லர் கோழியில் வரக்கூடிய அந்த முட்டைகள் எல்லாமே குஞ்சு பொரிக்காத முட்டைகள் தான். ஸோ அந்த முட்டைகளை கண்டிப்பாக நம்ம இந்த பெரியவங்க சாப்பிட்லாம். கல்யாணமானவங்க, வயசானவங்க, இவங்க எல்லாருமே இந்த முட்டைகளை சாப்பிட்லாம். ஆனால் இளம் வயதினருக்கு இந்த முட்டைகளை கொடுக்கக்கூடாதுன்னு அந்த நாரதர் கண்டிப்பாக சொல்கிறார். ஏன்னா அது குஞ்சு பொரிக்க முடியாத அந்த முட்டைகள் கண்டிப்பாக அந்த இளம் பிஞ்சுகளுடைய வளர்ச்சியிலையும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா அதில் நிறைய நமக்கு தெரியும். இப்போ ஒரு பிராய்லர் கோழி வளர்க்குறது, அதை ஊசி போட்டு தான் வளர்க்குறாங்க, அதிலேருந்து முட்டை எடுக்கிறாங்கன்னா, ஸோ அதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வயதுக்கு வராத சின்ன குழந்தைகள், சிறியவர்களுக்கு இந்த முட்டையை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஸோ அந்த முட்டையை அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்க நம்ம எல்லோருமே கூமுட்டைகள் தான். ஏன்னா அந்த பொரிக்காத அந்த முட்டைகள் நம்ம சாப்பிட்டு நம்மளும் கூமுட்டையாக இருக்கும். ஸோ வரக்கூடிய அந்த ஜென்ரேஷனை, அதாவது இளம் வயதினருடைய வருங்கால சந்ததியராவது நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தோட அந்த வள்ளி திருமண நாடகத்தில் அந்த நாரதர் சொல்கிறாரு. அந்த வீடியோ பதிவை நான் இப்போ சமீபத்தில் தான் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு கல்யாணம் திருமணங்களில் இந்த மாதிரியான வள்ளி திருமண நாடகங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி மெசேஜஸ்லாம் சொல்லும்போது ரொம்ப அழகாக இருக்குது கேட்குறதுக்கு. ஸோ இந்த முட்டையை பற்றி நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். நம்ம எல்லாருமே இன்னைக்கு வீடுகளில், கடைகளில் எல்லாம் எளிமையாக கிடைக்கக்கூடியது இந்த பிராய்லர் முட்டை தான். ஸோ அதை நம்ம சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் குழந்தைகளுக்கும் எல்லாருக்கும் கொடுக்கும்போது அதை கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா அதிலிருந்து நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த பிராய்லர் கோழி முட்டைகளை சாப்பிட்ற நம்ம எல்லாருமே ஒரு கூமுட்டைகளாக நம்ம மாறக்கூடாது. நம்ம கூமுட்டை இல்லை, நல்ல முட்டை. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.